இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்குவதையும் அதற்காக அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருவதையும் பிரதமர் மோடி ஆதரிக்கிறாரா அல்லது எதிர்க்கிறாரா என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. வழக்கம் போன்ற திசை திருப்பாமல் காங்கிரஸ் மீது அவதூறு கூறாமல் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதை விட பாஜகவிற்கு வாக்களிப்பது நல்லது என்று சர்ச்சைக்குரிய வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் பேசிய விவகாரம். மேற்கு வங்காளத்தில் பாஜகவின் குரலாக செயல்படும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பாஜகவின் பி டீம் என திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு துணை நிற்க முடியாத ராகுல் காந்தி நேரத்தை வீணடிக்காமல் இத்தாலிக்கு சென்றுவிடலாம் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேச்சு. வெளிநாடு சென்றாலும் இந்தியாவை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் சகோதரி அஞ்சனி ஒடிசா மக்களவைத் தேர்தலில் போட்டி. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் அஞ்சனி ஒடிசாவின் மயூர்பஞ்ச் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தம். இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அறிவிப்பு. காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் காட்டம். காரியாபட்டி அருகே கல்குவாரி வெடிவிபத்து தொடர்பாக சேமிப்பு கிடங்கின் உரிமையாளர் ராஜ்குமார் கைது. குவாரி உரிமையாளர்கள் ராஜ்குமார் மற்றும் சேதுராமன் ஆகிய இருவர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. காரியாபட்டி அருகே வெடிமருந்து குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு குவாரி நிர்வாகம் சார்பில் தலா ரூபாய் 12 லட்சம் நிவாரணம். ரொக்கமாக ரூபாய் 50,000, காசோலையாக ரூபாய் 11,50,000 உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் வழங்கப்பட்டது. கோடை காலத்தையொட்டி இந்த ஆண்டு ஆவின் மோர் விற்பனை 25% அதிகரித்துள்ளதாக ஆவின் நிர்வாகம் தகவல். லசி, தயிர், ஐஸ்கிரீம் ஆகியவற்றின் விற்பனையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 15 முதல் 20% உயர்ந்துள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 உயர்ந்து ரூபாய் 53,720க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,715 ரூபாய்க்கும், வெள்ளி விலை 1 கிராமிற்கு ரூபாய் 86.50 காசுக்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.